ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரேடர். இன்றைக்கி நம்ம வந்து மைக்கேல் ஏஞ்சல் மெசேஜ் பார்க்குறோம். இந்த வாரத்துக்கான ப்ரிடிக்ஷன் இதில் 2 பைல் வைக்கிறேன். ஸ்க்ரீனில் வந்து 2 பட்டர்ஃப்ளை தெரியும். உங்களுக்கு அதில் எந்த பட்டர்ஃப்ளை ரெசனேட் ஆகுதோ அந்த பட்டர்ஃப்ளை சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. கமெண்ட்டில் வந்து அவரோட நம்பர் 55522 இதெல்லாம் வந்து மைக்கேல் ஏஞ்சல் நம்பர். ரெகுலராக நீங்கள் அந்த நம்பர் பார்க்குறீங்க அப்படின்னா ஏஞ்சல் உங்ககிட்ட ஏதோ ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறாரு. ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னா அவர்கிட்டே கேளுங்க. மைண்டில் ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் கண்களை மூடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு பைல் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கரண்டில் இந்த வாரத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, என்ன விஷயங்களுக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அதுக்கு அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் எப்படி இருக்குது, எப்படி அவர் வந்து ப்ரொடெக்ஷன் கார்டு மட்டும் இல்லை உங்களோட அந்த தடைகளை வந்து கிளியர் பண்ணுவார், உங்களுக்கான அந்த கதவுகளை திறப்பார். ஓகேவா, இந்த ரூட்லாம் கிளியராக இருக்குது, நீ வா தொடர்ந்து பயணி அப்படின்வார். ஸோ நீங்கள் எங்கேயாவது லேக் ஆகி நிற்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்கான அந்த கைடன்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். சரியா, ரெடியா, பார்த்துடலாமா? ஓகே, மைக்கேல் ஏஞ்சல் நம்பர் 22255 அவர் நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கள். அந்த நம்பரை அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ். இந்த வாரம் உங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சுருக்காரு மைக்கேல் ஏஞ்சல்னு பார்க்கலாம். சாயிரா பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களே, நீங்கள் வந்து கொஞ்ச நாளாக உங்களோட லைஃப்பில் சில விஷயங்கள் எதிர்பார்ப்பு இருக்குது உங்களுக்கு. அது எதிர்பார்ப்பு எப்படின்னா, சில வேலைகளுக்காக நிறைய விஷயங்களை முன்னேற்பாடு செஞ்சுட்டு அந்த விஷயம் எப்போ கிடைக்கும், எப்போ எனக்கு நீ தரப்போகிறீங்க. இது எப்படின்னா, நீங்கள் வந்து ஜாபுக்கு மட்டும் இப்போ ஒரு வேலைக்காக நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது, ஒரு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறது. அதே மாதிரி ஒரு உறவுக்காக நீங்கள் உங்களை வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் அமையணும் அப்படி சொல்லிவிட்டு கடவுள்கிட்ட ப்ரேயர் வச்சுட்டு அதுக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது, விஷுவலைசேஷன் பண்ணுறது, ஓகேவா, கிராட்டிடியூட் பண்ணுறது, இது மாதிரி ஏதோ ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆமாம் தானே? ஆமாம், நான் கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஏன்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் என்னை வந்து ஊக்கப்படுத்தும். ஸோ நமக்கு வந்து இறைவன் அழகாக எவ்வளோ எனக்கு அந்த நேரத்தில் அது வருது, அந்த இன்ட்யூஷன் அப்படி வருது, பண்ண வைக்கிறார் அவர். ஓகேவா, தேங்க் பண்ணுங்கள். ஏஞ்சல் வந்திருக்கார். ஃபஸ்ட்டு பைல்லே ஃபஸ்ட்டு கார்டே ஏஞ்சல் கார்டு. இதை விட என்ன ப்ரூஃபியா வேணும்? ஏஞ்சல் வந்து உங்களுக்கு எவ்வளோ அழகாக கம்யூனிகேட் பண்ணுறாரு, உங்களை வந்து வழிநடத்துகிறாரு. ரொம்ப ஒரு ஆசிலேஷன் டிஸ்டர்பன்ஸ் ஏதோ சம்திங் இருக்குது உங்களுக்கு. அது வந்து எப்படின்னா எமோஷ்னல் லாக்கில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாவா? கண்டிப்பாக எமோஷ்னல் லாக்கில் தான் இருக்கீங்க. அந்த எமோஷ்னல் லாக்கு கிளியர் பண்ணுங்கன்றார். நீங்களாம் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பம் இதில் இருப்பீங்க. இன்னும் சிலர் வந்து கன்னி, மகரம், ரிஷபம். ஓகேவா, இந்த ராசி அல்லது லக்னத்தில், இந்த 9 ராசி அல்லது லக்னத்தில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஒரு நல்ல மெச்சூரிட்டியான பர்சனாக இருப்பீங்க. இப்போ நான் சொன்ன இந்த பர்டிகுலர் 9 ராசிக்காரங்களுக்கு நீங்கள் எப்படின்னா ரொம்ப பொட்டென்ஷியலான பர்சன், ரொம்ப கைண்டான பர்சன். இது நீங்கள் மேலாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி. ஓகேவா, எல்லாரையுமே அரவணைச்சு போகக்கூடிய ஒரு நல்ல கேப்பபிள் பர்சன். எந்த ஒரு பெரிய விஷயமாக வந்தாலும் ஒரு பெரிய பூதாகரமான பிரச்சனையாக யாராவது உங்ககிட்ட வந்து கொண்டு வந்தாலும் அதை உங்களோட பொறுமை, நிதானம், நம்பிக்கை இதெல்லாம் வந்து இருக்குது உங்களுக்கு அதிகமாக. அதனால் கொஞ்சம் பேஷண்ட்டாக இருந்து அவங்களெல்லாம் வந்து அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுப்பீங்க. எதையும் வந்து சில பேர்லாம் எப்படின்னா ஒரு சின்ன விஷயத்தை கிள்ளி போட்டோடனே டப்புன்னு அதுக்கு ரியாக்ட் பண்ணிருவாங்க. அவங்கள டென்ஷன் ஆகிறது ரொம்ப ஈஸிப்பா. அவங்கள வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆக்கி பார்க்கலாம் சொல்லிவிட்டு சில பேர் சில பேரை வந்து வம்பு பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்போ இந்த நேரத்தில் போய்ட்டு ஒரு ஃபேமிலியிலே கூட இவங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னால் உடனே ரியாக்ட் பண்ணி அந்த இடத்துல ஒரு பெரிய இதுவே ரகலையே உருவாக்கிடுவாங்க. ஸோ கரெக்டாக போய் இந்த நேரத்தில் வற்றி வச்சிடணும், கொளுத்தி போட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி என்ன ஒரு விஷயம் வந்தாலும் அந்த மாதிரிலாம் நீங்கள் ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு புரிதல் இருக்கும் உங்களுக்கு. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க.
ஸோ அதனால் எந்த ஒரு பெரிய விஷயமும் இது வரைக்கும் உங்களை பாதிக்கல. பட் இப்போ கொஞ்ச நாளாக நீங்கள் கொஞ்சம் எமோஷ்னல் லாக் ஆகிட்டீங்க. கரெக்டாக? ஸோ இந்த வரும் வாரத்தில் உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களை எமோஷ்னல் லாக்லேருந்து வெளில எடுக்க சொல்கிறார். ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தை நான் நடத்தி தருவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த கார்டே பாருங்கள். நான் சொன்னல, நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அதை நீங்கள் வந்து கிராட்டிடியூட் பண்ணுறது, ப்ரேயர் பண்ணுறது, விசுவலைசேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இறைவன்கிட்ட வந்து இப்படியெல்லாம் எனக்கு நடக்கணும் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. அது ஒரு ஜாபு, இல்லை ஃபைனான்ஸ், உங்களோட ஹெல்த்து, மோஸ்ட் ஆஃப் வேலை நிமித்தமாக, அதே மாதிரி உறவுகள் நிமித்தமாக அதிகமாக தெரியுது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக எல்லாத்தையுமே முன்னேற்பாடு பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து ரிசல்ட்டுக்கு, ஒரு சில பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறது, இல்லை ஏதோ காலேஜுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அங்கேருந்து கால்ஃபர் பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சிலர் இது மாதிரி இருக்கீங்க. தைரியமாக இருங்க, நான் கூட இருக்கேன். நீ வந்து எமோஷ்னல் லாக் ஆகாத, நம்பிக்கையாக இரு, ஹீல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ப்ரேயர்லாம் தெரியுது அப்படின்னா ப்ரேயரை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. ஏதாவது மெடிடேஷன் மெத்தட் தெரியுதுன்னா அதை கொஞ்சம் சரி இது பண்ணுங்கள், நெக்ஸ்ட் லெவல். இப்போ டெய்லி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணுறீங்கன்னா அதை அதிகம் பண்ணுங்கள். 3 வேளை பண்ணுங்கள். இல்லைனா வந்து அதை 10 நிமிஷம் பண்ணுறது 20 நிமிஷம் பண்ணுங்கள். இல்லை 3 வேளைலாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னா இறைவனோட கொஞ்சம் கனெக்டிவாக ஆகுங்க. அவர் நல்ல சைன் கொடுக்குறாரு பாருங்கள். ஃபஸ்ட்டு பைல்லே ஃபஸ்ட்டு கார்டு ஏஞ்சல் வந்து நிற்கிறார். அதுவும் என்ன சொல்கிறாரு, உனக்கு பிரைட்டாக இருக்குது ஃப்யூச்சர். இந்த வாரம் வந்து நீ எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் நான் நடத்தி தரேன். நீ என்ன ப்ரேயர் பண்ணியோ அது உனக்கு கிடைக்கும். ஆனால் நீ எமோஷ்னல் லாக்லேருந்து வெளில வா. உனக்கு ஹீலிங் தேவை. ஏன்னா இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க சில பேர் தெரபிஸ்ட்டு, அப்புறம் வந்து என்ஜிஓவில் ஒர்க் பண்ணுறவங்க, அந்த மாதிரிலாம் கூட தெரியுது. மற்றவங்களுக்கு அதிகமாக சர்வீஸ் கொடுக்கக்கூடிய செக்டரில் ஒர்க் பண்ணுவீங்க. அது நீங்கள் ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டு ஓரியன்டில் ஒர்க் பண்ணாலும் சரி, எந்த செக்டரில் இருந்தாலும் நீங்கள் அங்கே ஒரு கைண்டான பர்சனாக, மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக உங்களோட போஸ்டிங் இருக்கும், சர்வீஸ் கொடுக்கக்கூடிய போஸ்டிங். ஓகேவா? சரி. ஒரு சிலர் பர்சன் நீங்கள் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பீங்க. ரீயூனியனுக்காக வெயிட் பண்ணுறீங்களா மக்களே? ரீயூனியனுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் மேலே சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதிருப்தி இருக்குது. அது இன்னும் மாறலை. நீங்கள் வந்து ரொம்ப வந்து சில விஷயங்கள், காயங்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் சரியாகலைன்றது ஒரு மனக்கவலை இருக்குது. அதனால தான் அந்த கார்டில் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு. ரீயூனியன் கூட சில பேருக்கு வந்து உங்களோட பர்சன் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்து அந்த பாஸ்ட் ஃபெயிலியரையே நினச்சிட்டு வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. அதை பண்ணாதீங்கன்றார். ரெண்டாவது, சில பேருக்கு பிளாக் மேஜிக் அகைன் வந்திருக்கு. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் திரும்ப திரும்ப இந்த விஷயத்த வந்து இது செய்கிறாங்க. பிரேக் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக பண்ணுற மாதிரி தெரியுது. இது ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் கிடையாது. ஒரு சிலருக்கு அது தெரியும். உங்களோட ரிலேஷன்ஷிப் கொஞ்ச நாள் நல்லாற மாதிரி தெரியும். திரும்ப வந்து ஏதோ ஒரு புயல் அடித்த மாதிரி ஒரு இணக்கம் இல்லாமல் போயிடும். என்னடா இப்போ நம்ம வந்து ஒரு அடி வந்து கீழே இறங்கி வந்து நம்ம பேசுகிறோம், அவரும் கொஞ்சம் நல்லா, இல்லை அந்த அம்மாவும் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க. திரும்பவும் ஒரு பெரிய விஷயம், ஒரு மன வருத்தம், அது உங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு இருக்க மாதிரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத மாதிரி போகும். அப்புறம் கொஞ்சம் கவனம் தேவை. ஓகேவா? வரும் வாரத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த எமோஷ்னல் லாக்லாம் இருந்தால் கிளியர் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு வந்து நீங்கள் இப்போ வந்து செகண்ட் லைஃப்காக வரீங்க அப்படின்னா, செகண்ட் மேரேஜ் ப்ரப்போசல் இருக்குது உங்களுக்கு. இது டிவைனால் கொடுக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு லைஃப் வந்து டாக்ஸிக் கர்மா. சில பேருக்கு அது பிளாக் மேஜிக் சம்மந்தமாக கூட இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த பிளாக் மேஜிக் அதோடு நிற்காது உங்களுக்கு. நீங்கள் இப்போ இந்த 2வது லைஃப்க்கு போகிறீங்க. இப்போது இந்த 2வது லைஃப்லேயும் கூட அதோட தாக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா? செகண்ட் லைஃப் அமைஞ்சிச்சுன்று அது சந்தோஷம் வந்து நிறைஞ்சு எப்போவுமே இருக்கணுன்ற அந்த ஒரு ஃபோக்கஸிங்கில் இருங்க. இது ஒரு காணல் நீர் மாதிரி மாறிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் வாங்கின அடி,
நீங்கள் உங்களோட பாசிட்டிவ் ரெக்கார்டும் இருக்குது. இந்த பாசிட்டிவ் ரெக்கார்டு வேலை செய்யும். இந்த கார்டு வந்தாலே பாசிட்டிவ் ரெக்கார்டு இருக்குதுன்னு தான் அர்த்தம். இதெல்லாம் வருதுன்னா பாசிட்டிவ் ரெக்கார்டில் தான் இருக்கீங்க. உங்களோட சப்கான்ஷியஸில் தேவையில்லாத அந்த நெகட்டிவான ஆழ்மன பதிவுகள் இருக்குது. அதை கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த வரும் வாரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நியூ பிகினிங்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு அது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்கள் பர்சன். நீங்கள் கொஞ்சம் உங்களோட ஹார்ட் சக்கராவை பாருங்கள், அது ரொம்ப வீக்காக இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து உங்களோட ஆறா சக்கரா இம்பேலன்ஸில் இருக்குது. அதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ரெமெடி வேணும்னா இந்த பைல் ரீடிங் முடிஞ்ச உடனே எண்டிங்கில் சொல்கிறேன் என்ன சொல்யூஷன் அப்படின்ட்டு. சொல்யூஷன் வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து பைல் ரீடிங் முடிஞ்சோன்னு பார்த்துக்கோங்க. ஒரு சிலர் நீங்கள் ஃபைனான்ஸ்க்காக ரொம்ப யோசிக்கிறீங்க. அதே மாதிரி உங்களோட நபர்கிட்ட இருந்து, அதாவது என்ன சொல்லுன்னா, நீங்கள் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபீமேல் எனர்ஜி பார்க்குறீங்க. உங்கள் மெயில் எனர்ஜியோட சப்போர்ட் உங்களுக்கு இல்லை. அவங்க ஏன் இப்படி இருக்காங்க? அவங்கள பற்றின ஓவர் தாட்டு, அவங்கள பற்றின ஒரு எந்த ஒரு ப்ளஸ்ஸாகவும் நினைக்க முடியல, மைனஸாகவும் அவங்கள பற்றின டாபிக் எடுத்தாவே நீங்கள் வந்து எதையுமே ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாமல் ஒரு மனக்குழப்பம், அதை பற்றின யோசனை. ஃப்ரீயாக விடுங்க. வரும் வாரத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இன்ட்யூஷன் வேலை செய்யலை அப்படின்னா நீங்கள் ப்ரேயரை அதிகப்படுத்தணும், நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. சில பேர் வந்து விர்ச்சுவல்ஸ் பண்ணுவீங்க, கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் லைன்லலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஒரு சிலருக்கு நியூ ப்ரப்போசல், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. நீங்கள் பண்ணுற அந்த விர்ச்சுவல்ஸ், அதாவது நல்ல விர்ச்சுவல்ஸாக டிவைனுக்கு அகைன்ஸ்டாக பண்ணக்கூடாது. அது பண்ணிங்கன்னா அது பேட் கர்மா போய்டும். இப்போதைக்கு பார்க்கும்போது பாசிட்டிவாக தெரியும். ஆமாம்ப்பா, நான் இந்த மாதிரி இந்த விர்ச்சுவல் பண்ணேன், இந்த பிளாக் மேஜிக் பண்ணேன், எனக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ சக்ஸஸ் ஆகும், ஆனால் வந்து ஃப்யூச்சரை பாதிச்சிடும். அது நிரந்தரமான சக்ஸஸாக இருக்காது. அதனால் கொஞ்சம் யாராவது இந்த மாதிரி விர்ச்சுவல்ஸ் பண்ணுறீங்க ரொம்ப அப்படின்னா கொஞ்சம் நிதானம் தேவை. ஓகேவா? இந்த வரும் வாரத்தில் நீங்கள் வந்து உங்களோட இன்ட்யூஷன் கேளுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரப்போசல் வருது. ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களோட ஃபேமிலியில் நீங்கள் என்ன தான் ஒர்க் பண்ணி, என்ன தான் உங்களோட பிள்ளைகளுக்கும் இல்லை உங்கள் கணவருக்கோ இல்லை பார்க்குறவங்க ஒரு மெயிலாக இருந்தீங்கன்னா உங்கள் மனைவிக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் பண்ணிங்கனாலும் அங்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு இல்லை, உங்களுக்கும் இல்லை. மோஸ்ட் ஆஃப் இது வந்து ஒரு ஃபீமேல் எனர்ஜியாக எனக்கு தெரியுது. ஓகேவா? உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் கூட நடக்கலாம் இந்த வரும் வாரத்தில். டிவைன் வந்து இதிலெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் கொடுக்க போகிறாரு. கேட் ஓப்பன் ஆகுது. நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. பழைய பஞ்சாங்கமாக இருக்காதீங்க. ஓகேவா? எவ்வளோ கிளியராக சொல்கிறாரு பாருங்கள் ரீடிங். கண்டிப்பாக ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டும் உங்களுக்கு இல்லை, ஃபைனான்ஸ் சப்போர்ட்டும் இல்லை. சிங்கிளாக இருக்கீங்க ஒரு சிலர். அந்த சிங்கிள் பர்சன் நீங்கள் எப்படின்னா ஒரு என்டர்ப்ரெனராக இருப்பீங்க, ஒரு பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருப்பீங்க. ஏதாவது ஒரு தனித்துவமாக உங்களுக்குன்னு ஒரு போஸ்டிங் இருக்கும், இல்லைனா உங்களுக்குன்னு ஒரு வேலையை நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக செய்வீங்க. அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அது ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது, ஒரு இதில் நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த செக்டாரில் நீங்கள் தனித்துவமாக இருப்பீங்க. நீங்கள் சில இந்த ஃபைனான்ஸ்க்காக அவர்கிட்ட ஏதோ கோரிக்கையெல்லாம் வச்சுருக்கீங்கப்பா. ஆமாம் தானே? அதுக்கான ஒரு நல்ல விஷயங்களை அவர் கொடுக்க போகிறாரு. உங்களோட ப்ரேயர் கேட்கப்பட்டது. இதில் கைடன்ஸும் கொடுக்குறாரு, பிளஸ்ஸிங்கும் இருக்குது. இந்த பிளஸ்ஸிங்கை நீ ரிசீவ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட இருக்க இந்த ஒரு ஆசோலேஷனான மைண்ட் செட்டு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கும். எதில்? உங்களோட ஃபைனான்ஸ். ஏதாவது நீங்கள் ஒரு காரியம் செய்கிறதுக்காக நீங்கள் எக்ஸ்பென்ஸ் எடுத்து வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் அகலக்கால் வைக்காதீங்க. ஓகேவா? கொஞ்சம் பார்த்து இது வந்து போட்டால் திரும்ப வருமா, இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் அது ஒரு நல்ல செலவாக இருந்தால் பண்ணுங்கள். இல்லை இது வேஸ்ட்டான செலவு, இது வந்து ஆடம்பர செலவு அப்படின்னா அதை கட் பண்ணுங்கள். உங்களுக்கு சைன் கொடுப்பாரு இந்த வரும் வாரத்தில். இந்த நீங்கள் கேட்ட அந்த ஃபைனான்ஸ்க்கான அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம், திடீர்னு உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம் உங்களோட ஜாபில்.
இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு யாராவது நல்ல ப்ராஜெக்ட் கொடுக்கலாம், ஒரு பிஸ்னஸ் முன்னேற்றம் இருக்கும், திடீர் பணவரவு ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ கொஞ்ச நாளாகவே உங்களுக்கு இதில் வந்து அந்த வேலையிலையோ சரி பிஸ்னஸ்லேயும் சரி கொஞ்சம் நாளாக லேகிங் இருக்குது, தடுமாற்றம் இருந்துகிட்ருக்கு, ஒரு முன்னேற்றமும் இல்லை. நான் எது செஞ்சாலும் எனக்கு சரியாக வரல, முன்னேற்றம் இல்லாமல் போயிட்டுருக்கு. இது வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பீங்க, இல்லைனா சில பேர் வந்து பிரேக்கப், அதாவது ஃபஸ்ட்டு லைஃப் இதுவாகி சரியில்லாமல் போயிட்டு செகண்ட் லைஃப்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க மாதிரி தெரியுது. உங்களோட அந்த முயற்சியில் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ போயிட்டுருக்கு. ஆனால் உங்களோட ப்ரேயர் கேட்கப்பட்டது. உங்களுக்கான அந்த பொசிஷன், நீங்கள் ஏதாவது வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக, இல்லை மணி எனர்ஜி, இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, அங்கே ரொம்ப நாளாக வந்து ஸ்ட்ரக் இருக்குது, அது வந்து எனக்கு ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நினச்சாலும் உங்களுக்கு அதில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. சரிங்களா? நீங்கள் மோஸ்ட் ஆஃப் வந்து எப்படி இருப்பீங்கன்னா, கன்னி, மகரம், ரிஷபம், அப்புறம் மேஷம், சிம்மம், தனுஷ், இந்த 6 ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருக்கீங்க. சில பேருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது கைஸ் இந்த வாரம். சந்தோஷமாக. சில பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது, சந்தோஷமாக. சில பேருக்கு உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய லைஃப் பார்ட்னர் வரப்போகிறாரு. இதை விட என்ன பிளெஸிங் வேணும்? சன்கார்டு வந்திருக்காரு. கொஞ்சம் உறவுகளிடத்தில் கவனம் வேண்டும் இந்த வரும் வாரத்தில். ஒரு சிலருக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அமையலாம். நீங்கள் மெயிலாக இருந்தீங்கன்னா ஃபீமேல் எனர்ஜி, ஓகேவா? அவங்களாம் வந்து ஒரு நல்ல வெல் செட்டில்டு அண்ட் நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் இருப்பாங்க. அவங்களால உங்களுக்கு ஒரு அனுகூலமான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும், ஓகேவா? அது மாதிரி ஒரு சிலருக்கு நல்ல அதாவது நீங்கள் ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா மேல் ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய உங்களுக்கு ஒரு சோல்மேட் கனெக்ஷன் மாதிரி, ஒரு ஒளி மாதிரி, அவர் ஒரு டிவைன் பவர் மாதிரி, ஓகேவா? அவர் ரொம்ப நாலேஜ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸ்பிரிச்சுவலில் கூட அவங்களுக்கு இன்வால்மெண்ட் இருக்கும். டிவைனோட கனெக்டிவாக இருப்பாங்க. அவங்க இறைபக்தியெல்லாம் அதிகமாக இருக்கும். ஓகே, கொஞ்சம் உறவுகள்கிட்ட கேர்ஃபுல்லாக இருங்க. வம்பு சண்டை, அது வாய்க்கா வரப்பு தகராறுலாம் வரா மாதிரி இருக்குது. அது ஒரு சிலர் வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே முக்கியமான நபர்கிட்டையும் உஷாராக இருக்கணும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டையும் கொஞ்சம் உஷாராக இருங்க. சில பேருக்கு வந்து புதுசாக இப்போ தான் வந்து நீங்கள் லவ் ப்ரப்போஸ் வேணும்னு நினைக்கிறீங்க, புது ஒரு உறவுக்காக நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க, இல்லைனா வரன் பார்த்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த விஷயங்கள் கைகூடும். சைன் கொடுப்பார், ஓகேவா? ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி சில பேர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் சொன்னேன் இல்லையா, அது மணி ரிலேட்டடான விஷயங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும், அதே மாதிரி உங்களோட குடும்பத்தில் இருக்க பர்சன், அங்கிள், ஆன்ட்டி, சித்தப்பா, பெரியப்பா, இந்த மாதிரி யாரோ அவங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட் கொடுப்பாங்க. தாத்தா, பாட்டி, இவங்களோட அந்த சப்போர்ட்டு இதெல்லாம் வந்து இந்த வரும் வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்ச நாளாக மன வருத்தத்தில் இருந்திருப்பீங்க, அவங்க உங்களுக்கு சரியாக சப்போர்ட் பண்ணலன்ட்டு. நீங்கள் தான் அன்பு கொடுக்குறீங்க, ஆனால் அவங்க எனக்கு திருப்பி அன்பே கொடுக்குறதில்ல, அவங்க என்னை ரொம்ப ஏமாத்துறாங்க, என்னை வளர விட மாட்டேங்கிறாங்க, என்னை வந்து ஒரு ஸ்டெப் மேலே போக விடாமல் தடை பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஏதோ கில்ட் ஃபீலிங் இருக்குது உங்களுக்கு. இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன், சரியா? உங்களோட லவ் லைஃப் ஆர் இப்போ திருமண வாழ்க்கையில் இருக்கீங்கன்னா, சில பேர் வந்து இப்போ ஒரு டாக்ஸிக், மோஸ்ட் ஆஃப் திருமண வாழ்க்கையில் ஏதோ ஒரு இப்போது இந்த வரும் வாரத்தில் நீங்கள் வந்து அந்த பர்சன் உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணணும், நம்மக்கிட்ட அன்பாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்த சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைப்பீங்க. இது வரைக்கும் ஏன் அந்த உறவு வந்து உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு அப்படின்னா, கர்மா போயிட்டுருக்கு. இந்த வரும் வாரத்தில் அந்த கர்மா கிளியர் ஆகும். ஏதோ ஒரு கடவுள், அதாவது ப்ரொடெக்ஷன் காட் இவர், இது மாதிரி நீங்கள் முருகரை வழிபட்டிருக்கலாம், இந்த மாதிரி ஏதோ ஒரு பவர்ஃபுல் காட் இப்போ வந்து மைக்கேல் ஏஞ்சல் உங்களுக்கு இந்த ஆன்சர் கொடுக்குறாரு. இப்போ உங்களுக்கு ஒரு நிறைவான ஒரு அன்பு, பாசம் இதெல்லாம் கிடைக்கும். இது ஏன் இதுக்கு முன்னாடி கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஆஸ்லேஷனில், ரொம்ப மைண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸில் ஏதோ ஒரு சம்திங் இருந்திருப்பீங்க. அது காரணம், அது கர்மா. அதாவது அந்த சனி தசன்லாம் சொல்லுவாங்கள்ல, அது கொஞ்சம் வீரியம் பண்ணியிருக்கு, அதோட எஃபெக்ட். ஆனால் அது எல்லாமே இந்த வரும் வாரத்தில் கிளியர் ஆகுது சொல்கிறாரு. கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா, இப்போ நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்க, உங்களுக்கான கைடன்ஸை கொடுத்துட்டாரு. நீங்கள் என்ன பண்ணணும்? கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக பேசணும்.
முன்ன கோவப்பட்ட மாதிரியே கோபமாக வார்த்தையை வந்து விட்டுறக்கூடாது. வார்த்தையில் கவனம் வைக்கணும். யாராவது உங்களுக்கு ஒரு நல்லது சொல்ல வராங்களா, என்ன சொல்ல வராங்க, இல்லை ஆப்போசிட்டாக சொல்ல வராங்களா, அதை ஒழுங்காக கவனித்து பேசுங்க. யார் மேலேயும் ஒரு பிடிப்பு இல்லை, நம்பிக்கை இல்லாமல் எல்லாரையுமே வந்து கடிச்சு வச்சிடக்கூடாது. புரியுதா? சரி, ஓகே கைஸ். எஸ், நீங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு சில பேருக்கு வந்து உங்களோட லைஃப்பில் நீங்கள் ரொம்ப கைண்டான பர்சன், அன்பான பர்சன், கொஞ்ச நாளாகவே உங்களோட அந்த உறவில் வந்து ஒரு பிரேக் இருக்குது. நீங்கள் அந்த பிரேக்லேருந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சு உங்களுக்கான ஒரு நியூ லைஃப், நான் என் வாழ்க்கையை பார்க்குறேன் அப்படி சொல்லி முடிவெடுக்க போகிறீங்க இந்த வரும் வாரத்தில். நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பீங்க கைஸ். நீங்கள் கேட்குற அந்த விரும்புகிற அந்த வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி அந்த இதில் இஷ்யூவில் இருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங்ஸை தேடி நீங்கள் வந்து முடிவெடுத்து மூவ் ஆன் பண்ணுவீங்க. இறைவன்கிட்ட அதுதான் வேண்டுறீங்க, ஏஞ்சல்கிட்ட அதான் கேட்குறீங்க, எனக்குன்னு ஒரு நியூ லைஃப் வேணும். அதே மாதிரி சில பேர் வேலைக்காக பார்த்துட்ருக்கீங்க. இப்போ செஞ்சிட்ருக்க அந்த ஆஃபீஸில் உங்களுக்கு செட் ஆகலைன்னா அதுக்கு ஒரு எண்டிங் கார்டு போட்டுட்டு, லெட்டர் போட்டு, நான் புது ஜாப்க்கு மூவ் ஆன் ஆகிறேன், ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தேடி போவீங்க. உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அவரை நம்புங்க. நம்பிக்கை ரொம்ப குறைவு. நம்பிக்கை ஏன் குறையுதுன்னு தான் தெரியல. சரி, ஓகே. உங்களோட 7 சக்கரா ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப இம்பேலன்ஸில் இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன், அது இந்த இதோட வீடியோட எண்டில் சொல்கிறேன்னு சொன்னேன்ல. ஓகே, பைல் 1க்கு ஏன்னா ப்ரிடிக்ஷன் கொடுக்கும் போதே வந்து சில விஷயங்களை அந்த சிச்சுவேஷனுக்கு வரும்போது நான் அந்த சொல்யூஷனை கொடுக்குறேன். சரி, இது எல்லாத்துக்குமே வந்து தீர்வு என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு எண்டிங்கில் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். சில விஷயங்களுக்கு வந்து இந்த ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் நல்லாயிருக்கும், பீப்புள்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை கண்டிப்பாக சரி பண்ணிக்க முடியும். அப்படி யாருக்காவது உங்களுக்கு தோணுச்சு சரி பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் ரீடிங் எடுத்து பார்த்துக்கோங்க. நிரந்தர தீர்வும் இதுக்கு இருக்குது. சில விஷயங்கள் வந்து நீங்கள் ஒருத்தர் வந்து உங்களுக்கு கெடுதல் பண்ணுறாங்க, பிளாக் மேஜிக் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அந்த பிளாக் மேஜிக் எடுக்கிறேன்னு சொல்லிட்டுலாம் போனீங்கன்னா அது வேலைக்கே ஆகாது. புரியுதா? பிளாக் மேஜிக் பின்னாடிலாம் நீங்கள் போகாதீங்க. டிவைன் பாத்தில் உங்களுக்கு சில விஷயங்கள் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. உங்களுக்கு உங்கள் கர்மாவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான ஒரு கெடுதல் பண்ணுறவங்க கிட்டேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரொடெக்ஷனுக்கான விஷயம் டிவைன் பவரை நீங்கள் வந்து உங்கள் கையில் நீங்கள் வச்சுக்கும் போது உங்களை நீங்கள் ஒரு நல்ல பாதையில் அன்பு வழியில் நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களை எந்த ஒரு தீய சக்தியும் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே குருமார்கள் கேட்குறது சரண்டர் மட்டும்தான். டிவைன் இங்கே வந்து உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, சரண்டர். ஒரு விஷயம் எனக்கு நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக இருங்க. அதே தான் சொன்னார் கர்த்தர். உங்களோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் என் கையில் கொடுத்துட்டு நீங்கள் சந்தோஷமாக இறைவனுக்கு களி கூறுங்கள் அப்படின்னாரு. செய்கிறீங்களா? நீங்கள் எத்தனை பேர் செய்கிறீங்க? அப்படியே நான் தான் இந்த ஹோல் பில்டிங்கை தாங்கி நிற்கிறேன், நான் தான் இந்த பூமியையே தாங்கி நிற்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் உங்களோட விதியை மாற்றிடுற மாதிரி நீங்கள் உட்காந்து ஒவ்வொருத்தரையும் பார்த்து யோசிச்சுட்டு இதை இப்படி செஞ்சிடணும், அதை அப்படி செஞ்சிடணும், இந்த உறவை இப்படி மாற்றிடணும். நீ உன்னை மாற்றியா, உன்னை அன்பாக வச்சுக்கோ. எப்படி மேடம் அதெல்லாம் என்னை சுற்றி இப்படி இவ்வளோ பண்ணுறாங்க, நான் எப்படி ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது? அதுக்கு தான் ஒரு சரியான ஆன்மீக குரு, ஆன்மீக பயிற்சிகளை சரியாக செய்யுங்க. ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் யாராவது தெரிஞ்சால் போய் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட வரணும்னு கூட இல்லை, யாராவது நல்லவங்க இருக்காங்க, சரியான கைடன்ஸ் கொடுப்பாங்க, ஃபர்தர் ஃபாலோஅப்ஸ் பண்ணுவாங்க, அப்பாயின்மெண்ட் தருவாங்க, டைரெக்டாக பேசுவாங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் உங்ககிட்ட பேசுவாங்க, இல்லை அவங்க அசிஸ்டண்ட் கிட்டே தான் பேச விடுவாங்க அப்படின்னா நான் அதுக்கெலாம் வந்து அஷ்யூரன்ஸ் கொடுக்க முடியாது. அசிஸ்டண்ட் எப்படி பேசுவாங்கன்னா, அவங்க ஒரு அன்எஜுகேட்டட் பீப்புள் மாதிரி பேசுவாங்க. அவங்களுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாதுன்ற மாதிரி. அவங்கக்கிட்டலாம் மாட்டிக்கிட்டு நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு மணி வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைம்மா. உங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் வேணும்னா டிவைன் பாத்தில் உங்களுக்கு சரண்டர் என்கிட்ட வரீங்கன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பேஸ்டாகவே நான் எல்லாம் சரி பண்ணி தருவேன். கிளாஸ்க்கு வேணும்னாலும் கற்றுக்கலாம். ஓகே, தீர்வு இருக்குது, கவலைப்படாதீங்க. அப்படி யாருக்காவது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பரை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அது வந்து கால் பண்ணாதீங்க, ஏன்னா கால் பண்ணால் எடுக்க முடியாது. வாட்ஸ்அப் நம்பர், உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அந்த டீட்டெயில் கொடுங்க. உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க.
அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கொடுத்தா உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸ் செட் ஆகுமா, ட்ரீட்மெண்ட் பேஸ்டாக கொடுத்தா ஹீலிங் செட் ஆகுமா, இல்லைனா உங்களுக்கு எது இப்போ கன்சல்டேஷன்லேயே சில விஷயங்கள்லாம் இருக்குது. பர்சனல் ரீடிங்கில் சில விஷயங்கள் கேட்கணும்னு நினச்சி இன்ஃபர்மேஷன் மட்டும் வருவீங்க. சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு நினச்சா ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ அது ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. புரியுதா? ஓகே. பைல் 1 ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது இந்த மாதிரி ஒரு இதில் இருந்தாங்கன்னா, ஸ்ட்ரக்கில் இருந்தாங்கன்னா சொல்லுங்கள். அது குட் கர்மா தான் உங்களுக்கும். ஓகேவா? தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. ஓகே, காட் பிளஸ் யூ. குரு சரணம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். பைல் 2 சூஸ் பண்ண மக்களே கமெண்ட்டில் வந்து மைக்கேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணிட்டு வாங்க. அவர் நம்பர் 22255. ஓகேவா? சாமுவேல் நம்பரும் வருது எனக்கு, சாமுவேல் ஏஞ்சல் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன சொல்கிறார் மைக்கேல் ஏஞ்சல் இந்த வரும் வாரம்? குடும்ப ஒற்றுமை. ஓகே, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காதீங்க. என்னத்துக்கு எல்லாம் இறைவன், அதாவது இப்போ தான் நான் பைல் 1க்கு சொன்னேன்ல, எல்லாத்தையும் உங்கள் கையில் எடுத்து சுமக்காதீங்க. சுமைகளை அவர் தாங்கிறேன், நீ என்கிட்ட கொடுத்துட்டு சந்தோஷமாக இரு. கலிகூர் அப்படின்னா, கலிகூர்னா சந்தோஷம். இறைவனுக்கு வந்து கிராட்டிடியூட் பண்ணுங்கன்னு சொன்னார். ஓகேவா? எப்பயோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டார். யாராவது ஃபாலோ பண்ணுறீங்களா? ஃபாலோ பண்ண சொல்கிறோம், ஆனால் ஃபாலோ பண்ணிட்டு தான் மேடம் இருக்கேன், எங்கே நடக்குதுமா அப்படின்றீங்க. அதுக்கு தான் இப்போ ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயங்களை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து இப்போது ஒரு வாழ்வியில் சொல்லித்தர ஒரு அற்புதமான கலை உங்களுக்கு நம்ம டிவைன் பாத்தில் கிடைக்குது. அதை கற்றுக்கோங்களேன். ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க கொஞ்ச நாளாகவே. யோசனை, இந்த ஃபேமிலியை எப்படி நான் வந்து ஒற்றுமையாக கொண்டு போகிறது? நீங்கள் ஒரு பக்கம், உங்கள் பிள்ளைங்க ஒரு பக்கம், உங்கள் கணவர் ஒரு பக்கம், எல்லோரும் 4 பக்கமும் ஒவ்வொருத்தர் 4 டைரக்ஷனில் இருக்கீங்க. ஒருத்தர் பேச்சை ஒருத்தர் கேட்குற மாதிரி தெரியல. இதுக்காக ரொம்ப நாளாக வந்து இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கீங்க, வருஷக்கணக்காக பார்த்து. அதனால தான் எனக்கு அந்த வார்த்தை வந்தது. நான் கிராட்டிடியூட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், எனக்கு எங்கே நடக்குதுன்னு. கவலைப்படாதீங்க, அது வந்து கான்ஷியஸில் பண்ணுறீங்க. சப்கான்ஷியஸில் அந்த சரண்டர் இல்லை. உங்களோட விதியை மாற்ற முடியும். நீங்கள் சில விஷயங்கள் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணாலே நீங்கள் சரியாவீங்க. உங்களுக்கு இன்னும் வந்து இனிஷியேஷன் அந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கி பண்ணும்போது இன்னும் கிளியர், இந்த மாதிரி தலைவிதியை மாற்றிக்கலாம். அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன். ஆனால் இப்போது இந்த வரும் வாரத்தில் இவ்வளோ டிப்ரெஷனில் இருக்கீங்க, இந்த ஃபேமிலிக்காக நீங்கள் ஒரி பண்ணி ரொம்ப சில பேர் வந்து பிலோ 35 இருப்பீங்க, ஒரு சிலர் வந்து அபவ் 35, 40 அந்த ரேஞ்சில் இருக்கீங்க. ஓகேவா? இது கலெக்டிவ் ரீடிங். ஓகேவா? எனர்ஜி ரீடிங். ஒரு சிலர் வந்து புதுசாக படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவீங்க, புதிய ஐடியாக்கள் வரும் இந்த வரும் வாரத்தில். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வந்து முயற்சி பண்ணியிருப்பீங்க, படிப்புக்காக, இல்லைனா வேலைக்காக, திருமணத்துக்காக, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவீங்க. ஆனால் அது எல்லாமே வந்து ஏதோ ஒரு தடை வருது. அதுக்கு தடைக்கு காரணம் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட கிளாஷ். அதே மாதிரி ஒரு சிலர் நீங்கள் படிக்கிற இடத்துலையும் உங்களுக்கு ரொம்ப விரோதிகள் அதிகமாக இருப்பாங்க. அதாவது கூட இருக்க படிக்கிற பிள்ளைங்க, இல்லைனா வந்து ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ் கூட ஒரு அட்ஜஸ்டபிள் இல்லை. ஸோ வரும் வாரத்திலும் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்க மாதிரி தெரியுது. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்துட்டு போங்க, கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகுங்க. அடிதடி வரைக்கும் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் கூட இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இப்போ நடக்கக்கூட இருக்குது. நீங்கள் வந்து இதிலேருந்து வெளியே வரணும், நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணுன்ட்டு ஒரு ஐடியா, புதிய எண்ணங்கள், இந்த ஒரு கிளாஷ்லேருந்து நம்மளை வெளியே விடுவிச்சுக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜாபில் நீங்கள் இருப்பீங்க, இல்லைனா அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் இருப்பீங்க. நிறைய அந்த ஃபேமிலிக்காக நீங்கள் உழைச்சிருப்பீங்க. ஆனால் அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாரும் உங்கள் பேச்சு எடுபடலை, உங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்கன்ற ஆதங்கம் அதிகமாக இருக்குது. உங்களை வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ண போகிறீங்க. அது மாதிரி எண்ணங்கள் வந்தால் செயல்படுத்துங்க, கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும்.
ஒரு சிலருக்கு ஒரு நல்ல போஸ்டிங், நல்ல ஒரு மரியாதை, நீங்கள் வந்து என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணது, ப்ரே பண்ண விஷயங்கள், கிராட்டிடியூட் பண்ணது, இது எல்லாமே வந்து ஒரு நல்ல க்ரோத்தை கொடுக்கும். ஒரு நல்ல ஜாப், நல்ல போஸ்டிங் கிடைக்க போகுது. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் உங்களோட பர்சனுக்காக ரொம்ப நாளாக வந்து அதாவது உங்களுக்கு ஒரு ஏற்ற ஒரு பர்சனாக ஒரு நியூ லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அதுக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது, அதுக்காக சில விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதுவும் கிடைக்கும். ஓகேவா? நியூ பிகினிங்ஸ் இருக்குது. இவ்வளோ நாளாக கொஞ்சம் அன்பேலன்சிங்காக தான் இருக்கீங்க, ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து படிப்புக்காக நீங்கள் சில விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, அது நிமித்தமாக ஒரு நல்ல போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கலாம். அப்ராட் போகிற வாய்ப்புகள் இருக்குது. வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ நீங்கள் வந்து போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி, அங்கே நல்லா ஏர்னிங்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து உங்கள் ஃபேமிலியில் ஒரு மெயில் எனர்ஜிக்காக அவர் ரொம்ப நல்லா நமக்கு சப்போர்ட் கொடுக்கணும், அதுக்காக சில விஷயங்கள் அவருக்காக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. பட் வந்து அந்த விஷயம் நடந்துதான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். ஓகேவா? அதுவும் கூடிய விரைவில் நடக்கும், கவலைப்படாதீங்க. இந்த நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு ஸ்ட்ராங் இது கிடைக்கும். இது வந்து நீங்கள் ஹார்ட்ஃபுல்லாக பண்ணுவீங்க. அந்த வேலையை வந்து பேஷனேட்டாகவும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. ரொம்ப மெச்சூரிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பார்க்குறது வந்து சில பேர் வந்து மெயில் எனர்ஜியாக இருப்பீங்க. இதில் எப்போ முன்னேற்றம் வரும்? மைக்கேல் ஏஞ்சல் கிட்ட கேட்குற விஷயம் இதில் எப்போ, ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாகவே அன்பேலன்ஸில் தான் இருக்கீங்க. இதில் முன்னேற்றம் எப்போ வரும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சில நபரால் ஒரு அனுகூலம் ஏற்பட போகுது. ரிலேஷன்ஷிப் வைஸும் சரி, மணி இன்கம் வைஸும் சரி, உங்களோட பிஸ்னஸ்க்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? அவங்க ஒரு டிவைன் லைட் மாதிரி வருவாங்க. எஸ், ஃபீமேல் எனர்ஜி தான். இந்த ஸ்ட்ரக் எல்லாமே கிளியர் ஆகும். எப்போ வரும் அப்படின்னா, இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து நீங்கள் இப்போ அந்த பேஷனேட்டாக வேலை பார்த்துட்ருக்கீங்களா, அதை விட்டுறாதீங்க. அதை செய்யுங்க தொடர்ந்து. அது தொடர்ந்து செஞ்சிங்கன்னா அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் வித்தின் த இயரில் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வரலாம். அதுக்கான சைன் இந்த வாரத்தில் கூட தெரியலாம் உங்களுக்கு. ஒரு சிலர் வந்து பேபிக்காக விர்ச்சுவல்ஸ் பண்ணுறீங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க, உங்களுக்குள்ளே நிறைய ஒரு இதெல்லாம் இருக்கும், சீக்ரெட்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து எப்போ எனக்கு கிடைக்கும், எனக்கு குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் பைல் 1 பார்த்தவங்க பைல் 2வும் சேர்த்து பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான முயற்சிகள், அதுக்கான வழிகள் திறக்குது. நீங்கள் அதுக்கான முயற்சிகளை ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். இது மோஸ்ட் ஆஃப் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் நிறைய முடிச்சிட்டேன் மேடம், ஆனால் எதுவுமே என்னால் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு டிவைன் பவரை வந்து கையில் எடுக்கணும். டிவைன் பவர் அதுனா ஒரு குருமார்கள்கிட்ட சரண்டர் ஆகிறது, சித்தர்கள்கிட்ட சரண்டர் ஆகிறது. அது மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி யாரும் தெரியல அப்படின்னா, வழிகாட்டுதல் வேணும்னா, ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ளே டீச்சர் இருக்காங்க அப்படின்னா, அந்த கிளாஸில் படிக்கிற பிள்ளைங்க டவுட் வந்தால் கிளாஸ் ரூமில் டீச்சர் இருக்காங்க, கேட்டு கிளியர் பண்ணிக்கிட்டு அவங்க அந்த சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக ஆகிடுவாங்க. புரியுதா? இதுவே கிளாஸ் ரூமில் டீச்சர் இல்லை, நீங்களே படிச்சுக்கி எழுதுங்க அப்படின்னா பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நடக்கிறது. நீங்கள் உங்களோட தவறுகள், நீங்கள் ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னா, நீங்கள் எந்த இடத்துல வந்து லேக் ஆகிறீங்க, எந்த இடத்துல இந்த பிள்ளையை வந்து கரெக்ட் பண்ணால் இந்த சப்ஜெக்டில் வந்து பாஸ் பண்ணணும், இல்லை பாஸ் மட்டும்தான் பண்ணுமா, இந்த பிள்ளை வந்து நல்லா ஷைன் ஆகக்கூடிய பிள்ளை, இதை வந்து 100% நல்லா மார்க் எடுக்க வைக்கலாம், இதுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குதுன்னு அந்த குருவுக்கு தெரியும். அவங்கள எந்த இடத்துல தட்டி தூக்கணுமோ அந்த இடத்துல வந்து தூக்கிடுவாங்க. இல்லை இந்த குழந்தை ஆவரேஜான குழந்தை, இந்த குழந்தையால் 60 தான் எடுக்க முடியும்னா அந்த லெவலுக்கு அந்த குழந்தைய மாற்றுவாங்க. அங்கே குரு இருந்தால் மட்டும்தான். அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்ட்ரக்லேருந்து உங்களை வெளில கொண்டு வர முடியும். உங்களுக்கு யாராவது குருமார்கள் தெரியுறாங்கன்னா போய் அவங்கக்கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஏதாவது கிளாஸ் கற்றுக்கோங்க. ஆனால் அவங்களோட கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்குதா, அவங்க உங்ககிட்ட பேசுகிறாங்களா, அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்களான்னு பார்த்துட்டு போய் அந்த ஸ்பிரிச்சுவல், ஏன்னா நிறைய பேர்கிட்ட அந்த மாதிரி எதுவும் கொடுக்க மாட்டுறாங்க.
அந்த மாதிரி 1-2 பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஏதாவது தெரியல அப்படின்னா டிவைன் பாத்தில் உங்களுக்கு எல்லாமே எந்த ஒரு விஷயம் நீங்கள் சரி பண்ணிங்கன்னு நினச்சாலும் அதுக்கான ஆப்ஷனும் இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்கேன். அதுவும் பார்த்துக்கோங்க. சில பேர் நீங்கள் வந்து உங்கள் படிப்பு சம்மந்தமான விஷயத்தில் ஒரு பெரிய சக்ஸஸ் இந்த வரும் வாரத்தில் ஒரு செலிப்ரேஷன் இருக்குது கைஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது ஒன்றும் சாதாரணமாக கிடைக்கல, புரியுதா? நீங்கள் வந்து குருமார்கள்கிட்ட சரண்டர் பண்ணி நீங்கள் ரொம்ப விஷயம் இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன். அடுத்த கார்டில் வந்து எப்படி சொல்கிறார் பாருங்கள். நீங்கள் உங்களோட குருக்கிட்ட சரண்டர் பண்ணி சில விஷயங்களை வந்து கேட்டிருக்கீங்க, வச்சுருக்கீங்க. அது உங்களோட படிப்புக்கான சக்ஸஸாக இருக்கும். சில பேருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கூட ஒரு நல்ல முன்னேற்றம், ஏதோ சம்திங் சைன் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஃபைனான்ஸ் ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்குது, ஓகேவா? திடீர் பணவரவு, இல்லைனா உங்களோட வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம், உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் என்ன வேண்டுதல் அந்த மணி ரிலேட்டடுக்காக வச்சிங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக கிடைக்க போது. அதுக்கான சைன் கண்டிப்பாக கிடைக்குது. ஒரு சிலர் சக்ஸஸ் பண்ணியிருக்கலாம். ஏதாவது இப்போ ஜாபுக்காக நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமில் வந்து நல்ல ரிசல்ட்டு, அதுக்காக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ட்ரீட் கொடுக்க போகிறீங்க. அந்த ட்ரீட் கொடுக்குறது போது கிராட்டிடியூட் பண்ணுங்கள். இதை நடத்தி வச்சார் இல்லையா இறைவன், அவருக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த குருவுக்கு நன்றி சொல்லுங்கள். எந்த குரு உங்களை கைப்பிடிச்சாரோ அந்த குருவுக்கு நன்றி சொல்லுங்கள். டிவைன் வந்து குரு மூலமாக உங்களை தூக்கியிருக்காரு. சில பேர் குருக்கிட்ட நான் இப்போ தான் சொன்னேன், இந்த சரண்டருக்கு இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும்ன்ட்டு, ஓகேவா? அடுத்த கார்ட்லேயே எனக்கு அதுக்கான ஒரு சைன் இது கொடுக்குறாரு. ஒரு சிலர் வந்து பர்த்டே பார்ட்டி இல்லைனா வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி அவங்களோட டிகிரி முடித்ததுக்கு இல்லைனா ஏதாவது இதில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னல் டிகிரி எடுக்கிற மாதிரி சம்திங் ஏதோ ஒரு இந்த மாதிரி சின்ன சின்ன கெட் டுகெதர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரீட் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்கனாலும் மற்றவங்கள கூப்பிட்டு நீங்கள் வந்து இதை இன்வைட் பண்ணுவீங்க. உங்களுக்கு அதுக்கான சைன் கொடுக்க போகிறாரு, ஓகேவா? கவனிங்க. ஓகே, இப்போ இந்த பைல் டு ரீடிங் எப்படி இருந்தது சொல்லுங்கள் கமெண்ட்டில். உங்களுக்கு இந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடச்சிடுச்சு அப்படின்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. நெக்ஸ்ட் வீக் போடும்பொழுது போன வாரம் எனக்கு இந்த டிவைன் வந்து மைக்கேல் ஏஞ்சல் மெசேஜில் மைக்கேல் ஏஞ்சல் எனக்கு இதெல்லாம் சொன்னாங்க. செகண்ட் பைல் சூஸ் பண்ணேன், எனக்கு இந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடச்சிது, நான் வந்து சக்ஸஸ் பண்ணேன், எக்ஸாமில் நல்லா மார்க்ஸ் எடுத்தேன். எனக்கு அந்த வேலை நிமித்தமாக தான் சில பேருக்கு வந்து அந்த எக்ஸாம்ஸ் கிளியர் ஆகும். ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு அது நல்ல ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாபாக இருக்கும். ஃப்யூச்சர் நல்லா இருக்குது. அதே மாதிரி சில பேர் வேலைக்காக கேட்டிருந்தாலும், இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தாலும், சில பேர் வந்து மாடலிங்கில் இருக்கலாம், சில பேர் வந்து சினி ஆக்டர்ஸு, டிவி சீரியல் ஆக்டர்ஸ், அப்புறம் வந்து அந்த மாதிரி ஏதோ ஒரு ரொம்ப பேஷனேட்டாக இருக்கிறவங்க, ஓகேவா? அந்த மாதிரி சில பேர் தெரியுது. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடச்சிதுன்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. அண்டர்ஸ்டாண்ட்? அது பண்ணிங்கனாலே பெரிய விஷயம். சில பேருக்கு வந்து உங்களோட வழிகள்லாம் ஓப்பன் ஆகும். நீங்கள் அதை வந்து இறைவன் நீங்களாக லாக் பண்ணின்னு உட்காந்துருக்காதீங்க. உங்களை அந்த கூட்டுக்குள்ளேருந்து ரிலீஸ் பண்ணுங்கள். ஒரு சிலர் வந்து உங்களோட நியூ லைஃப்காக நீங்கள் வந்து பார்க்குறீங்க. எப்படின்னா ஆல்ரெடி ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க, இல்லைனா திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. அது வந்து மெயில் எனர்ஜி, ஓகேவா? இது பார்க்குறது ஒரு ஆண் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் செகண்ட் லைஃப் வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, இறைவன்கிட்ட பிரார்த்தனை வச்சுருக்கீங்கன்னா கூடிய விரைவில் அது வந்து திருமணத்துக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு வரன் அமைய போகுது. ஒரு நல்ல வெல் செட்டில்டான நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் அமைவாங்க. அவங்க ரொம்ப கைண்டாகவும் இருப்பாங்க. சீக்கிரம் அவங்கக்கிட்டேருந்து ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது. கூடிய விரைவில் திருமணத்துக்கான அந்த விஷயம் நீங்கள் வேண்டிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்ல ஒரு பொண்ணு அமையணும் அப்படின்னு சொல்லி இந்த ரீடிங் பார்க்குறதுல ஒருத்தர் சில பேர் ஏதோ நினச்சிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, நான் சொன்ன மாதிரி பிளெஸ்ஸிங்ஸ் வருது, கம்யூனிகேஷன் வருது. ஒரு சின்ன சின்ன சைனாக இருந்தாலும் அது ஃபஸ்ட்டு வந்து பெரிய விஷயம் நடக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சின்ன சின்ன விஷயந்தான். ஒரு பெரிய ஆலமரம் வந்து வளரணுன்னா வேணும்னா ஃபஸ்ட்டு அது ஒரு பாயிண்டில் தான் ஆரம்பிக்குது, ஒரு புள்ளியில் தான். ஒரு சீடு, அது ஒரு சின்ன சீடு தானேன்னு தூக்கி போட்டு போனீங்கன்னா ஆலமரம் எப்படி வந்து நிற்குவாங்க? பல பேருக்கு நிழல் எப்படி கிடைக்கும்? மழை எப்படி வரும்? புரியுதா? சின்ன விஷயம் சொல்லிவிட்டு விட்டுட்டு போகாதீங்க. அது என்ன விஷயம் இருந்தாலும் சின்ன விஷயந்தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இனிஷியேட் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள்.
ஒரு கம்யூனிகேஷன் வருது, நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்துன்னா அது அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு உறவாக இருக்கும். நீங்கள் அந்த பாஸ்ட் இதில் வந்து மூவ் ஆன் பண்ணாமல் ஃபார்வர்டாக போங்க அப்படின்றாங்க. ஒரு எமோஷ்னல் லாக்லாம் இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் நீங்கள் வந்து இதுவாக இருங்க. கொஞ்சம் எமோஷ்னல் லாக் இருக்குது உங்களுக்கு. அந்த பாஸ்ட் லைஃப்பை பற்றி ஒரு வருத்தமோ ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் அதெல்லாம் வந்து ஹீல் பண்ணிக்கோங்க, கிளியர் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சில பேருக்கு இந்த பிளெஸிங்ஸ் கிடைச்சாலும் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. அப்படி கிடைக்கலனாலும் எதனாலங்கிறத பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க. அதுக்கு ரெமெடி எல்லாம் இருக்குது. யாருக்காவது அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் நம்பர் அதுக்கு உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த்து, எந்த இடத்துலேருந்து பேசுகிறீங்க, உங்கள் ஊர் பேர், கரண்ட்டில் எங்கே இருக்கீங்களோ அந்த ஊர் பேர். சரியா? அதை மென்ஷன் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு எப்போ என்னங்கிறத நான் சொல்லுவேன். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.